சென்னை வளசரவாக்கத்தில் தந்தையை அடித்துக் கொன்ற மகன் உடலை ட்ரம்மில் வைத்து அடைத்து புதைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ட்ரம்மில் இருப்பது சடலம் என்பதை அறியாமல் அதனை புதைத்த ஆடு மேய்க்கும் தொழிலாளி உள்ளிட்ட 3 பேர் போலீசிடம் சிக்கியுள்ளனர். கொலை நடந்தது ஏன், இந்த கொலையில் 3 பேர் சிக்கியது எப்படி என்பதனை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை வடசரவாக்கம் ஆற்காடு சாலையில் வசித்து வந்தவர் குமரேசன். ஓய்வு பெற்ற மத்திய அரசு ஊழியரான இவருக்கு சொந்தமாக ஏராளமான வீடுகள் உள்ளன. இவருக்கு குணசேகரன் என்ற மகனும், காஞ்சனமாலா, யமுனா, பரிமளா ஆகிய 3 மகள்களும் உள்ளனர். மனைவி இறந்த காரணத்தால் மகள் காஞ்சனமாலா வீட்டில் குமரேசன் தங்கியிருந்தார். அதே குடியிருப்பின் தரைதளத்தில் அவருடைய மகன் குணசேகரன் குடும்பத்தோடு வசித்து வந்தார். மாத வாடகை பணம் 2.5 லட்சம் ரூபாய் மற்றும் ஓய்வூதிய பணத்தை குமரேசன் தன்னுடைய மகள்களுக்கே செலவு செய்து வருவதாக எண்ணிய குணசேகரன் தன்னுடைய தந்தை மீது ஆத்திரத்தில் இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. கடந்த 15ஆம் தேதியன்று காஞ்சனமாலாவின் வீட்டில் குமரேசன் மட்டும் தனியாக இருப்பதை அறிந்த குணசேகரன் அவருடன் தகராறில் ஈடுபட்டிருக்கிறார். அதில் வாக்குவாதம் முற்றவே தான் மறைத்து வைத்திருந்த பயங்கர ஆயுதத்தால் குமரேசனை பின்னந்தலையில் ஓங்கி அடித்து கொலை செய்திருக்கிறான் குணசேகரன். பின்னர் வீட்டில் இருந்த ட்ரம்மில் தந்தையின் உடலை அடைத்து வைத்துவிட்டு அதில் உப்பை கொட்டி பதப்படுத்தியிருக்கிறார். வீடு முழுவதும் சாம்பிராணியை போட்ட பின்னர் அந்த ட்ரம்மை கீழ்த்தளத்தில் உள்ள தன்னுடைய வீட்டிற்கு கொண்டு சென்றிருக்கிறான் குணசேகரன். அவனுடைய குடும்பத்தினரும் வெளியே சென்று இருந்ததால் அதனை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு உடலை அங்கு எடுத்து சென்ற குணசேகரன் தனக்கு நன்கு பழக்கமான டாடா ஏஸ் ஆட்டோ ஓட்டுநர் திருமூர்த்தி என்பவரை அழைத்திருக்கிறார். இருவரும் சேர்ந்து அந்த ட்ரம்மை ஆட்டோவில் வைத்தபோது இது என்னவென்று திருமூர்த்தி கேட்கவே தனக்கு வைக்கப்பட்ட சூனியத்தை மந்திரவாதியின் உதவியோடு எடுத்திருப்பதாகவும் அதுதான் ட்ரம்மில் இருப்பதாகவும் குணசேகரன் சொன்னதாக கூறப்படுகிறது. அந்த ட்ரம்மை ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கத்தில் உள்ள தன்னுடைய நெருங்கிய நண்பன் வெங்கடேசன் என்பவருக்கு சொந்தமான இடத்திற்கு கொண்டு செல்லும்படி குணசேகரன் கூறவே அவன் சொன்னதையெல்லாம் நம்பிய திருமூர்த்தியும் வெங்கடேசனும் அந்த பகுதியைச் சேர்ந்த ஆடு மேய்க்கும் தொழிலாளியான பெருமாள் என்பவரின் உதவியோடு வெங்கடேசனுக்கு சொந்தமான தஞ்சை நகரில் உள்ள நிலத்தில் அந்த ட்ரம்மை புதைத்திருக்கின்றனர். இதற்கிடையே வெளியில் சென்றுவிட்டு காஞ்சனமாலா வீடு திரும்பிய போது ஆங்காங்கே இரத்தக்கரை இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். தன்னுடைய தந்தையும் மாயமாகி இருந்ததால் அச்சமடைந்த அவர் உடனடியாக வடசரவாக்கம் போலீசில் புகார் அளித்திருக்கிறார். அப்போது சகோதரியோடு சேர்ந்து தந்தையை தேடுவதைப் போல நடித்த குணசேகரன் திடீரென மாயமானதால் போலீசாருக்கு அவன் மீது சந்தேகம் எழுந்திருக்கிறது. வீட்டிற்கு வெளியே உள்ள கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவியில் பதிவான காட்சிகளும் ஆராயப்பட்ட போது ட்ரம்மை குணசேகரன் ஆட்டோவில் தூக்கி போட்டு கொண்டு சென்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவனுடைய மனைவியிடம் போலீசார் விசாரித்த போது காவேரிப்பாக்கம் வெங்கடேசனின் பெயர் அடிபடவே அங்கு சென்று உள்ளூர் போலீசார் உதவியோடு வெங்கடேசன், ஆட்டோ ஓட்டுநர் திருமூர்த்தி, ஆடு மேய்க்கும் தொழிலாளி பெருமாள் ஆகியோரை கைது செய்து விசாரித்த போதுதான் அனைத்து உண்மைகளும் வெளிச்சத்திற்கு வந்தன. போலீசார் அவர்களிடம் விசாரித்த போது திருவென முழித்துள்ளனர். அந்த ட்ரம்மில் சடலம் இருந்தது தங்களுக்கே தெரியாது என அவர்கள் போலீசாரிடம் கூறியதாக சொல்லப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அந்த 3 பேரையும் சடலம் புதைக்கப்பட்ட இடத்திற்கு போலீசார் அழைத்து சென்றனர். சடலம் தோண்டி எடுக்கப்பட்டதை அடுத்து அந்த இடத்திலேயே வைத்து உடற்கூராய்வும் செய்யப்பட்டிருக்கிறது. பின்னர் குமரேசனின் மகள்களிடம் அவருடைய சடலம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே தலைமறைவாகியிருக்கும் குணசேகரனை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் இந்த கொலையில் வேறு யாருக்காவது தொடர்பு உள்ளதா என்றும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோஷியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸை மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.